ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் பெஸ்ட்டான இந்தியன் வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஸ்கேம் 1992. இது வந்து இந்தி லாங்குவேஜ். ஒரு சீசன் தான் இருக்குது. மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்கேம் பற்றி பேசியிருப்பாங்க. அதுவும் நிறைய பேர் இந்த ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பர்சன் தான் அக்ஷத் மெஹ்தா. அவரோட பயோபிக் தான் இது. அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி தான் இந்த சீரிஸில் காட்டியிருப்பாங்க. எப்படி அடிமட்டத்துலேருந்து மேலே வந்தாருங்கிறது தாங்க இந்த சீரிஸே. ரொம்ப சூப்பராக இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க ஒரு எபிசோடும். இந்த சீரிஸ் வந்து சோனி லைவ்ல அவைலபிளாக இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னா விலங்கு. இது வந்து தமிழ் லாங்குவேஜ். ஒரு சீசன் தான், மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லேயே ரொம்ப பெஸ்டான வெப் சீரிஸ் தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் வந்து கிரைம் த்ரில்லர் ஜானர். அண்ட் இந்த சீரிஸ்ல ஒரு வீட்டுல நகை திருட்டு போயிடுது. அப்படியே ஒரு அழுகி போன டெட் பாடி தலை இல்லாம கிடக்குது. அதுவும் 3 டைம்ஸ் பேக் டு பேக் இது நடக்குது. அண்ட் அந்த கிரைம்ஸ் எல்லாம் இளம்பாரதிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட காட்டியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சீரிஸ் வந்து ஜி5ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போற சீரிஸ் என்னன்னா டெல்லி கிரைம். இது வந்து இந்தி லாங்குவேஜ். மொத்தம் 3 சீசன்ஸ் இருக்கு. டோட்டலா 18 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் டிராமா ஜானர். இந்த சீரிஸ் வந்து 3 சீசனுமே டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ் தான். எந்த சீசனுக்குமே சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். அண்ட் இது டெல்லியில நடக்கிற உண்மையான சம்பவங்களை மையப்படுத்தி கொஞ்சம் கற்பனை கலந்தும் எடுத்திருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போகும் ஒரு எபிசோட்ஸும். அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸ்னே தான் சொல்லுவேன். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து வந்து நம்ம நாலாவதா பார்க்க போற சீரிஸ் என்னன்னா குற்றம் புரிந்தவன்ற தமிழ் வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சீசன் தான் இருக்கு, மொத்தம் 7 எபிசோட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஜானர். அண்ட் இந்த சீரிஸ்ல ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க. அது யார் பண்ணது அண்ட் இதனால யாரெல்லாம் இந்த கேஸ்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அண்ட் எப்படி இதுல இருந்து வெளியே வந்தாங்க, ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தாங்க கதை. அண்ட் இந்த சீரிஸ்ல ஒரு எபிசோடும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே பெஸ்டான சீரிஸ் தான் சொல்லுவேன் நான். இந்த சீரிஸ் வந்து சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து 5வது நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னா தி ஃபேமிலி மேன்ற சீரிஸ் தான். இது வந்து இந்தி லாங்குவேஜ். மொத்தம் 3 சீசன்ஸ் இருக்கு. டோட்டலா 26 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் பிளஸ் டார்க் காமெடி ஜானர். அண்ட் 3 சீசனுமே டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ் தான். அண்ட் இந்த சீரிஸ்ல ஹீரோ வந்து சீனியர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வராரு. நாட்டில் நடக்கிற டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடக்காம தடுக்கிறாரு. அண்ட் இதனால அவரோட ஃபேமிலிக்கும் பாதிப்பு ஆகுது. ஃபேமிலியும் காப்பாற்றணும், அதே மாதிரி நாட்டையும் காப்பாற்றணுங்க. இதாங்க இந்த சீரிஸோட ஒரு கோரே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸ்னே தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து 6வது நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னா இரு துருவம்ங்கிற தமிழ் வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தம் 2 சீசன்ஸ் இருக்கு. டோட்டலா 19 எபிசோட்ஸ். அண்ட் இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஜானர். அண்ட் இந்த சீரிஸ்ல ஒரு சைக்கோபாத் இருக்கான், அவன் கிரைம் பண்றான். அண்ட் ஹீரோட ஒய்ஃபும் மிஸ் ஆகியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்கா இல்லையா என்னன்றதாங்க இந்த சீரிஸோட ஒன்லைனே. அண்ட் இது தமிழ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸ்னே தான் சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சஸ்பென்ஸ்ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க ஒரு எபிசோட்ஸும். அண்ட் இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ காய்ஸ், see you on the next video.